ஒரு நட்சத்திரம் பார்க்குறோம். ஒரு நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மை என்ன? சதய நட்சத்திரம்னா அதனுடைய தன்மை என்ன? ரேவதினா அதனுடைய தன்மை என்ன? ஆயிலியம்னா அதனுடைய தன்மை என்ன? அந்த தன்மையை நான் வந்து உங்களுக்கு விளக்கும் போது அந்த அந்த இனிஷியேட்ல இருந்து அந்த நட்சத்திர அந்த கிரகத்துல வந்து அந்த நட்சத்திர ரீதியாக தாவும் போது அவங்களுடைய அப்டேட் கூடுதலா தெரியும். அப்ப நம்ம இயல்பா நம்ம வந்து பிறக்கும் பொழுது என்ன சொல்றோம்? இந்த 1, 5, 9 தான் பேஸ் பண்ணி வந்திருக்கோம். 9ஆம் பாவத்தின் ரீதியாக எந்தெந்த பிளானட்லாம் நல்லா இருக்கோ அந்த பாவத்தின் ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாக இந்த ஜோதிட அறிவு நல்லா இருக்கும். அப்ப 1, 5, 9 ரிலேட்டட் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். சில பலன்கள் வேணா மாறி இருக்குமே ஒழிய நோக்கம் என்பது ஒன்று. உங்க தந்தை எதற்காக உங்களை ஈன்றெடுத்திருப்பார்? தாம்பத்தியம் என்கிற விஷயம் இருந்தாலும், காமம் என்கிற விஷயம் இருந்தாலும், எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், எனக்கு ஒரு வாரிசு வேண்டும். நீங்க என்ன செய்றீங்க? அது மனைவியோடய கணவரோட தாம்பத்தியம் என்கிற விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு என்று இந்த உலகத்தில் ஒரு வாரிசு வேண்டும். அது ஆணாகவோ பெண்ணாகவோ. தெரியுதுங்களா? அப்ப இயல்பா நம்ம என்ன செய்யறோம்? இந்த 1, 5, 9ங்கிறது ஒரே நோக்கமாக இருந்தாலும் சில பலன்கள் மாறும். அது எப்படிங்கிறத போக போக பார்ப்போம். நோட் ஷார்ட்டா கொடுக்குறேன். காரணம் என்னன்னா நம்ம அதுலயே வந்து போகும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல போறதுக்கான காலங்கள் தள்ளி போறதா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து பார்த்தோம் நிலத்தத்துவம் பார்த்தோம். நிலத்தத்துவத்தை பொறுத்தளவுல நம்ம 2ஆம் வீடாகிய ரிஷபம், அதுக்கடுத்து பார்த்தோம் 6ஆம் வீடாகிய கன்னி, 10ஆம் வீடாகிய மகரம் பார்த்தோம். 2, 6, 10. அப்ப 2, 6, 10ங்கிற பொழுது நேற்றே சொல்லிட்டேன், விளக்கம் கொடுத்துட்டேன். நிலம் என்பது ஆரம்ப காலங்களில் பொருளாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்னட்ட வந்து கம்பு விளைஞ்சிச்சா, உன்னிட்ட நெல்லு, அது கிராமங்கள் வழக்கமுள்ள சொல்லுவாங்க, ஏண்டி நெல்லு போட்ட முடியும், எங்க வீட்டுக்காரர் சரியா விளையிலடி, சம்பா தாண்டி போட்டோம், புழுங்க தாண்டி. அந்த காலத்துக்கு நிறைய அரிசிகள் இப்பதான் அதை வந்து பெரிய காட்சி பொருளாக காமிச்சிட்டு இருக்காங்க. வரகு போட்ட முடியும், வரகு வெள்ள குதிரை வழிதான் வந்திருக்கு. நான் 2 கோடி தர்றேன், நீ 2 கோடி வரகு அரிசி கொடுத்து விடு. நமக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு. மிளகா நல்லா விளைஞ்சிருக்கு. ஊர்ல இருந்து விருந்தாளி வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? ஏப்பா மாமா வந்திருக்கேன், இந்த ஒரு மூட மிளகாய் தூக்கி கொடுத்து விடுப்பா. அவர் அங்கிருந்து சும்மா வர மாட்டாரு. அக்கா நம்ம வீட்டுல சோளம் நல்லா விளைஞ்சிருக்குக்கா, நான் ஒரு மூடை தூக்கிட்டு வந்திருக்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டு இருந்து கொண்டாந்துருப்பாரு. அப்பெல்லாம் பணம்ங்கிற கான்செப்டே இல்லை. கையில பணத்தை வச்சு கொடுக்குற கான்செப்டே இல்லை. குழந்தை பிறந்தா கணத்தை வச்சு கொடுக்கணும், நகை போடணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இல்லை ஒரு காலத்துல. பொருளை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்து பொருளை வாங்கிக்கிட்டாங்க. மாற்று அப்படித்தான் இருந்தது. காலங்கள் மாற மாற என்ன செஞ்சாங்க? பொருளுக்கு பதிலாக ஈடாக பணம் என்பது வந்தது. 2ஆம் பாவத்தின் ரீதியாக என்ன சொல்றோம்? பணம். இந்த பூமியில விளையக்கூடிய பொருள் எப்படி பணமா மாறுச்சு? அப்ப பணம் என்பது 2ஆம் பாவமா இருக்கிறதுனால அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக என்ன பண்ணாங்க? வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக 2ஆம் பாவத்துல இந்த வாயின்னு ஒண்ணு இருக்கு, நாக்கு என்கிற ருசின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம உடல் வாழக்கூடிய உயிரை, நம்ம உயிர் வந்து உடல்ல தங்குறதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுவாச காற்று, கண்டிப்பா மூச்சுங்கிறது கண்டிப்பா வேணும். மூச்சு காற்று சுவாசம் வேணும் கண்டிப்பா. 7 கிரகங்கள் தான் முதல்ல இருந்தது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் வந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 7 கிரகங்கள் தான் இருந்துச்சு. அதனாலதான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு வீடு இல்லை. நீங்க இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மொத்தமே 7 துவாரம் இருக்கும், 7 கிரகங்கள் தான். இதுல முக்கியமானது வந்து தலைப்பு 2ஆம் பாவம் சொல்லுவோம். 1ஆம் பாவமும் 2ஆம் பாவம் பிரிக்க முடியாது. காரணம் என்னன்னா மூளை என்னெல்லாம் சிந்திக்குதோ அதை பூரா அனுபவிக்கிறது 2ஆம் பாவம் தான். நல்லா சாப்பிடலாமே அப்படின்ட்டு மூளை நினைக்கும், அதை அனுபவிக்கிறது யாரு? 2ஆம் பாவம் தான். என்னெல்லாம் வந்து நீங்க நினைக்கிறீங்களோ அதை பூரா வந்து பாத்தீங்கன்னா ருசிக்கிறது, ரசிக்கிறது, பார்க்கறது, தெரியுதுங்களா, நுகர்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்கறது. இப்ப நீங்க படிக்கலாம்ங்கிறீங்க, அவ்வளவுதான். அஸ்ட்ராலஜி படிக்கலாம்னு நினைச்சீங்க, கேட்கறது யாருங்க? உங்க காது தானே. காதை மட்டும் முடிக்கிட்டா கேட்க முடியுமா? எல்லா உறுப்பும் நல்லா தான் சார் இருக்கு, எல்லா பாவமும் நல்லா தான் இருக்கு அப்படின்னாலும் இந்த 2ஆம் பாவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப 2ஆம் பாவம் முக்கியத்துல 2 விஷயம் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ளதுதான் நம்ம உடலே உள்ளது. உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ அது உலகத்துல நம்ம உடல்ல இருக்கு. அப்ப சுவாச காற்றுங்கிறது நம்ம உயிருக்கு வந்து கண்டிப்பா வந்து வாழ்றதுக்கு வேணும். சுவாச காற்று மட்டும் இருந்தா போதுமானா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல நம்ம வாழ முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அதற்கான உணவுகள் எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த உணவுகள் தான் என்னாச்சு? பிற்காலத்துல நம்ம என்ன சொன்னோம்? ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி பிற்காலத்துல அது பணமாக மாறிடுச்சு, பணமாக மாறிடுச்சு. அப்ப பணமாக மாறும் பொழுது அந்த பணம்
இரண்டாம் பாவங்கிற பணம். ஒரு காலத்துல வந்து விவசாய வேலைக்கு போனாங்க, அதனாலதான் ஆறாம் பாவத்துல கொண்டு விவசாயம்னு வச்சாங்க. அந்த உணவுப் பொருளை தயாரித்தல், அந்த உணவுப் பொருளை வந்து விளைய வைக்கல், விதை என்பது இரண்டாம் பாவம். அந்த விதையை ஊன்றக்கூடிய இடம் என்பது விவசாய பூமியை ஆறாம் பாவமா வச்சாங்க. அத பெரிய லெவல்ல மகசூல் பண்றாங்க பாருங்க, பெரிய லெவல்ல மகசூல் பண்றாங்க பாருங்க. அந்த மகசூல் பண்றதை என்ன செஞ்சாங்கன்னா 10ஆம் பாவமா வச்சாங்க. பெரிய தோட்டக்காரருங்க, பெரிய நில சுவார்ந்தாருங்க, பெரிய ஜமீன்தாருங்க. அவருக்கு 1000 ஏக்கரா இருக்குங்க, 2000 ஏக்கரா இருக்குங்க, 100 ஏக்கர் இருக்குங்க அப்படின்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க 10ஆம் பாவமா கொண்டு போனாங்க. அப்ப எல்லாமே பேஸ் பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தது ஆரம்ப காலங்கள்ல. இப்ப என்ன செஞ்சுங்க, கால சூழ்நிலை என்ன செஞ்சாங்கன்னா அறிவு வளர, பரிணாமம் வளர என்ன பண்ணாங்க, என் பிள்ளை விவசாயங்கிறது வேண்டாம், கொஞ்சம் படிச்சுக்கப்பா, படிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஏதாவது வேலை வெட்டிக்கு போப்பா, நாங்க தான் வருஷம் பூரா அந்த விவசாயத்தை கட்டி கட்டி இதையே கடந்து செத்துட்டோம், அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் நல்லா படிச்சு கொஞ்சம் டீசெண்டா இருங்கப்பா. ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதி என்பது எப்படி வந்ததுன்னா அவங்க செய்யக்கூடிய வேலை ரீதியாக வந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க அந்த ஊர்களுடைய தோட்டத்தினுடைய நில வரி வசூல் பண்றதா இருந்துச்சு. அதெல்லாம் எப்ப வந்தது, ஜமீன்தார் காலத்துல, மன்னர் காலத்துல, அடுத்த லெவல்ல அது வர ஆரம்பிச்சிருச்சு. வரி வசூல் பண்ணுதல் அப்படி என்ன அர்த்தம், கணக்கு பிள்ளைங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடியவங்க, வைசியர்கள், முடி வெட்டுபவர்கள், மருத்துவர்கள், ஆடைகளை துவைப்பவர்கள், துவைப்பு காய போடுவர்கள், வண்ணார்கள், சரிங்களா, இப்படி ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ப்பவர்கள், இடையர்கள், இந்த மாதிரி ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் சார்ந்து இருந்தது. அதுலயே வந்து நினைச்சாங்க, ஏப்பா நம்ம ஊர் இந்த வாத்தியார் மாதிரி புள்ள மாதிரி கணக்கு புள்ள மாதிரி ஒரு கணக்கு எழுத படிச்சுட்டா நல்லாதான் இருக்குமாப்பா அப்படின்னு என்ன பண்ணாங்க, பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சாலைகள் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. கல்வி சாலைகளுக்கு போகும்போது என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை என்பது உருவாக்கப்பட்டது. நவீன காலத்துக்கு தகுந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து என்னாச்சுன்னா அப்படியே பரிணாமம் வர 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 என்னாச்சுன்னா பணம்ங்கிற விஷயத்துக்காக என்ன பண்ண, நம்ம வேலைங்கிற விஷயத்துக்காக போக ஆரம்பிச்சோம். ஆறாம் பாவத்துல ஏன் இன்னும் நம்ம விவசாயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்னும் உழைப்புங்கிற வார்த்தையை எழுதுறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆறாம் பாவம் சொன்னா, ஆறாம் பாவம் கடன் சார், ஆறாம் பாவம் நோய் சார், இந்த வார்த்தையெல்லாம் தூக்கி போடும். முதல்ல ஆறாம் பாவம் என்பது ஒருவருடைய ஆரோக்கியத்தை சொல்வது, ஒருவருடைய ஹெல்த்தை பத்தி சொல்றது. ஒருவர் கடன் வாங்கக்கூடிய திறமை இருந்தால் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடுவாரா, இல்ல முடியாதுங்கிறத ஆறாம் பாவம் சொல்லும். கடன் வாங்காம யாராவது இருக்க முடியுமா? பழைய பண்ட மாற்று முறையும் அதுதான். நான் ஒண்ணு கொடுக்குறேன், நீ ஒண்ணு கொடுக்குற. நான் அரிசி கொடுத்தேன், நீ கம்பு கொடுக்குற. நான் சோளம் கொடுத்தேன், நீ கடலை கொடுத்த. சரிங்களா, எல்லாமே என்ன செய்யறோம், ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்றுக்கொண்டோம். காலங்கள் மாற மாற என்னாச்சுன்னா சரிங்க, அது வந்து கடனாக மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொடுங்களேன், எங்க வீட்டு சரியா விளையல, இந்த வருஷம் கொடுங்க, ஒரு மரக்கா 2 மரக்கா இருந்தா கொடுங்க, அடுத்து விளையும் போது நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அந்த மாதிரி காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் பாவத்துக்கான உணவு என்பது என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில கடனாக மாற ஆரம்பிச்சிருச்சு. காலப்போக்கில் அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து உங்களுக்கு லோனா மாறிடுச்சு. அவ்வளவுதான். உடனே நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு கடன் 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 சொல்லுவாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஏங்க 10 மரக்கா நெல் வாங்கியிருக்கவங்க திரும்ப கொடுக்கணுங்க இந்த இடத்துல விளைஞ்ச உடனே அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் ஒரு போகம் தான், ஒரு போகம் விளையிறதே பெரிய விஷயம். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி, நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நிறைய விளையாட்டு இருந்துச்சு. கபடி இருந்தது, சிலம்பாட்டம் இருந்தது, தாயம் இருந்தது, சரிங்களா, இது ஒருத்தருக்கு வந்து மல்யுத்தம் பண்றது இருக்கிறது, நிறைய விளையாட்டு இருந்தது, பொழுதுபோக்கான விஷயங்கள் நிறைய இருந்தது. அப்ப நிறைய என்ன செய்வாங்க, சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஊர்ல கிராமங்கள்ல கூட்டம்னு ஒண்ணு போடுவாங்க. இந்த சனிக்கிழமை முக்கியத்துவத்தை சொல்ல வரேன். சனிக்கிழமை பொதுவா வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாள் சொல்லுவோம். பொதுவா வாரத்தில் 6 நாட்கள் நீங்க உழைச்சா கூட அந்த உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து தணிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா சேட்டன் பிளானட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த சேட்டன் பிளானட்டை எதுக்கு சனிக்கிழமை நம்ம எடுத்துக்கிறோம்னா சேட்டன் பிளானட்டுடைய தன்மை இயல்பாவே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஒவ்வொரு வாரத்துல சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உடலை குளிர்விக்கிற தன்மை வந்து சேட்டன் பிளானட் அதிகமா கொடுக்கறதுனாலதான் அந்த காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம். சனியை வந்து பொதுவாக இரவு பிளானட்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இரவு நேரங்களில் தொப்புள்ள வந்து எண்ணெய் வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்றது இப்பவும் இருக்கு. காலம் தொட்டு தொட்டு வர்றது காரணம் சனியுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிருங்க. ஒரு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதே சனீஸ்வரர் தான்.
அதனால சனியை தயவு செய்து யார் இனிமே அந்த இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் போட்டுருவாங்க. 7.5 சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, பாத சனி நடக்குது, மந்து சனி நடக்குது, பொங்கு சனி நடக்குது, விரைய சனி நடக்குது. ஒரு சனி யாரையும் ஒண்ணும் செய்யாது. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஒரு ப்ரூஃபும் இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயில்ல இந்த ராசிக்காரங்களுக்கு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு யார் வாங்குறாரோ அவருக்கு யோகம், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே நடக்காது. அதே மாதிரி குருப்பெயர்ச்சி வந்து இந்த மே மாசம் குருப்பெயர்ச்சி வந்தோடனே அதே தான் சேர்ந்து சொல்லுவாங்க. ஐயோ அப்படியே உலகமே சுவிட்ச் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் நடக்க போறதுல உங்களுக்கு தெரியும். அதனால அந்த கான்செப்டை தயவு செய்து மாத்திருங்க. அந்த கான்செப்டை மாத்திருங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த 2 எப்படி 6ஆ மாறுச்சுங்கிறது புரியும். அதே மாதிரி 10ஆம் பாவத்தை பொறுத்தவரை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலகட்டங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, நிறைய அடிமைகளை உருவாக்குனாங்க. 6ஆம் பாவம் என்பது அடிமைன்னு சொல்றது. பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தார்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணாங்கன்னா, வேலையாட்களை வந்து என்ன செய்யணும், குத்தகைக்கு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறது. உனக்கு நான் வந்து சாப்பாட்டுக்கு இத்தனை நெல்லு தர்றேன், நீ எனக்கு வந்து இந்த பண்ணை ஆட்களாக இங்க வரணும். அப்ப ஆடு மாடு அதே மாதிரி நிலங்களை பராமரிக்கிறதுக்கு உழுகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணை ஆட்களாக 6ஆம் பாவத்துல உள்ளவங்க வேலை பார்த்தாங்க. அடிமை வேலை 6ஆம் பாவம் இருக்குது. அடிமைன்னு வந்ததுன்னா இப்ப கவர்மெண்ட்ல போய் நீங்க வேலை ஆக்கணும்னு சொல்லுவாங்க. 6ஆம் பாவங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நீங்க அடிமைன்னு வேணா சொல்லலாம் ஒழிய அது அடிமை கிடையாது. ஆக்சுவலா 6ஆம் பாவம் என்பது உழைக்கக்கூடிய திறன். ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, அது மென்டலா ஒர்க் பண்றாரா இல்ல பிசிக்கலா ஒர்க் பண்றாரா? ரெண்டுமே ஒர்க் தான். நான் அஸ்ட்ராலஜில வந்து பிசிக்கலா ஒர்க் பண்றேன், சரிங்களா? அப்படின்னா சார் அஸ்ட்ராலஜி நான் மென்டலா ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதுவும் ஒர்க் தான். ஆனா எந்த பாவத்திலிருந்து ஒர்க் பண்றேங்கிறத பார்க்கணும். எனக்கு 5ஆம் பாவத்தின் ரீதியாக நான் 6ஆம் பாவத்தினோட வேலையை செய்யறேன், அவ்வளவுதான். அதுக்காக நான் உழைக்காம இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? பிசிக்கலா ஒர்க் பண்ண என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு இடத்துல போய் மூட தூக்குறோம், அதாவது விவசாயம் பார்க்குறோம், கூலி வேலைக்கு போகிறோம், சித்தாள் வேலை பார்க்குறோம், கொத்தனார் வேலை பார்க்குறோம், நிமிந்தாள் வேலை பார்க்குறோம். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரியுங்களா? போய் ஒரு ஒரு சலுகைகளில் போய் பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பாரு, ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு கூலிக்கு வேலை பார்க்கறதுன்னு சொல்றது அதுதான் 6ஆம் பாவம். அது யாரு உருவாக்குனார்கள்? 10ஆம் பாவத்தை சேர்ந்தவர்கள். அதுதான் இப்ப என்னாச்சுங்க, 10ஆம் பாவம் என்பது தொழில். தொழில்னு உங்க மைண்ட்ல செட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, 10ஆம் பாவம் என்பது தொழில் 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 அப்படின்ட்டு. ஒரு காலத்துல விவசாயம்ங்கிற சார்ந்த தொழில அடிமை வேலைக்கு 6ஆம் பாவத்துக்காரங்களை வச்சுக்கிட்டு அந்த 2ஆம் பாவத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தன்மை ரீதிக்காக எல்லாரும் எதுக்காக ஓடுனாங்க? அந்த 2ஆம் பாவம் என்கிற உணவுக்காக. அடிமை வேலை பார்த்தாலும் கூலி வேலை பார்த்தாலும் ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சாலும் சரி, கடனே வாங்கினாலும் சரி, எதற்காக வாங்கினாங்கன்னா எல்லாமே 2ஆம் பாவத்தின் ரீதியாக தான். அதே மாதிரி 10ஆம் பாவத்தின் ரீதியாக பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தாலும் கடைசியில விவசாயம் என்ற அந்த உணவு 2ஆம் பாவத்துக்கு செல்வதற்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய லெவல்ல உற்பத்தி பண்ணாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால 2, 6, 10க்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லிங்க் இருக்கும், உணவு சார்ந்த லிங்க் இருக்கும். நீங்க எப்ப மைண்ட்ல இருந்து 6 நான் கடன், 10 நான் தொழில் அதை தூக்கி போட்டீங்கன்னா சாந்தாமாரியாளுக்கெல்லாம் ஈஸியா ஜோசியம் வந்துடும். நம்ம கோபி கிருஷ்ணமார் சாருக்கெல்லாம் ஈஸியா கேபி படிச்சிடலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே கோபிகுமார் சாருக்குலாம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் பாவம் வாக்கு குடும்பம், 3ஆம் பாவம் என்ன சொல்றோம் தைரியம் வீரியம். இதை நீங்க என்னைக்கு தூக்கி போறீங்களோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம், ஒரே நாள்ல ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்மளுடைய மனசு ஃபுல்லாவே செட் ஆயிருச்சு, அப்படியே செட் ஆயிருச்சு. அப்ப அதை முதல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெளியே வாங்க. அப்ப நிலம் என்பது 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவமாக இருந்தாலும் பணம் என்கிற ஒரு விஷயத்திற்காக 6ஆம் பாவம் என்பது வேலைக்காகவும் கூலிக்காகவும் அடிமை வேலை பார்ப்பதற்காகவும், 10ஆம் பாவம் என்பது என்ன பண்ணாங்க, தொழில் செய்வதற்காக பெரிய லெவலில் பணம் சம்பாதிப்பதற்காக அது ஏற்படுத்தப்பட்டதுதான் 10ஆம் பாவம். அப்ப 2, 6, 10க்கும் பாத்தீங்கன்னா நிலத்தத்துவம்ங்கிறது என்ன ஆகுதுன்னா, 2ஆம் பாவத்தை பொறுத்தவரை என்ன சொல்றோம், ஒரு உணவு என்கிற விஷயத்துக்காக. 6ஆம் பாவம் என்பது விவசாயம் என்கிற விஷயத்திற்காகவும், 10ஆம் பாவம் என்பது அதை பெரிய லெவல் செய்யக்கூடிய தொழிலாகவும் இருந்தது. இன்றைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா 2ங்கிற பணமும் 6ங்கிற வேலையும் 10ங்கிற உயர்ந்த பதவியும் மாறிடுச்சு. உயர் பதவியில் என்ன செய்யறாங்க, பக்கத்துல 10 ஸ்டாஃப் வச்சு வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். ஒரு பள்ளிக்கு போறோம், பள்ளியில வந்து ஒரு தலைமை ஆசிரியர், அவருக்கு கீழே 5 ஆசிரியர்கள் வேலை பார்க்கறாங்க, இவர் தலைமை ஆசிரியர்னு ஒரு பதவி. அது மாதிரி ஒரு காவல் நிலையத்துக்கு போங்க, மற்றவங்க எல்லாம் காவலர், அவர் மட்டும் என்ன சொல்றோம், சப் இன்ஸ்பெக்டர் சொல்றோம். அவருக்கு தலைமை காவலர் ஒன்று இருப்பாரு, அதுக்கடுத்து என்ன சொல்றோம், இன்ஸ்பெக்டர்,
சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அப்புறம் என்ன சொல்றோம், டிஎஸ்பி, அப்புறம் ஏடிஎஸ்பி, எஸ்பி, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்றாங்களே, டிஜிபி மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பதவி. அவர்களுக்கு கீழே வந்து 6ஆம் பாவமாக வேலை பார்க்குறாங்க. மற்றவங்களாம் எப்படிங்க, 10ஆம் பாவம். அப்போ ஒவ்வொரு 10ஆம் பாவத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் இன்னொருத்தருக்கு 6ஆம் பாவமா இருப்பார். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஹெட்மாஸ்டர் வச்சுக்கிறீங்க, அந்த ஹெட்மாஸ்டருக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீஸ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருக்கு 6ஆம் பாவமா இருப்பார், சரி, அவர் வந்து உயர்கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா மாநில லெவல்ல ஒரு அதிகாரி இருப்பார், அவருக்கு அவர் 6ஆம் பாவமா வேலை வைப்பார். அப்ப இந்த உயர்கல்வியில் இருக்கிற அவர் ஹெட்டான்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார். அவர் அரசாங்கத்தினுடைய உயர் அமைச்சருக்கு அவர் வந்து 6ஆம் பாவமா இருப்பார். அந்த அமைச்சர் வந்து 10ஆம் பாவமா பார்த்தா அவருக்கு மேல முதலமைச்சர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு அவர் 10ஆம் பாவமா இருப்பார். முதலமைச்சர் தான் உயர்னு பார்த்தா அவர் யாருங்க, கவர்னர் ஒருத்தர் இருக்காரு, அதான் என்ன சொல்றோம், இந்தியாவுடைய உயர் பதவின்னு சொல்றோம். அவருக்கு கீழே பணிபுரியறவங்க, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க. ஒன்றுக்குமே பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 2ஆம் பாவம் ஒண்ணுமே பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பாத்தீங்கன்னா தொடர்புல இருக்கும். இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, திடீர்னு பாத்தீங்கன்னா சரிங்க, 10 பேர் ஸ்கூல்ல வேலை பார்ப்பாங்க, ஹெட் மாஸ்டர் அன்னைக்கு லீவ் போட்டுருவாரு. உடனே என்ன செய்வாங்க, எனக்கு ஒரு சீனியர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு நீங்க தான் சார் பாத்துக்கிறேன்னா அன்னைக்கு அவர் தான் ஹெட், அவர் தான் 10ஆம் பாவம். ஏன் 10ஆம் பாவம் சொல்றான், 10ஆம் பாவம் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புங்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றேன். 10ஆம் பாவம் என்பது பொறுப்பு. எப்படி இப்ப சொல்றாங்க அரசியல்வாதிகள், இது என்னுடைய பதவி இல்லை, இது எனக்கு கொடுத்த மக்கள் கொடுத்த பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி நீங்களும் 10ஆம் பாவம் வந்தா என்ன செய்றீங்க, யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். 10ஆம் பாவம் என்பது யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். அதற்கான காலகட்டங்கள் உங்க ஜாதகத்துல வரும் பொழுது நீங்க 6ஆம் பாவமும் வேலை பார்க்கலாம், 10ஆம் பாவமும் வேலை பார்க்கலாம். அதற்கான காலகட்டங்கள் சூழ்நிலை மாற 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 அதற்கு தகுந்தவாறு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முறை மாறும். ஆனா 2, 6, 10 என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருப்பதால் இந்த பாவங்களை தான் நம்ம என்ன செய்வாங்க, நிறைய கேள்வி கேட்டு வருவாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன வருவாங்க, சார் வேலை, சார் வேலை எப்ப சார் கிடைக்கும், அடுத்து என்ன செய்யறோம், 10ஆம் பாவம் வேலையை பார்த்துட்டே இருக்க சார், எப்ப சார் ப்ரொமோஷன் கிடைக்கும், அடுத்துங்க பணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், பணம் கையிலே நிக்க மாட்டேங்குது சார், சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியா போயிடுது சார். நல்லா பாருங்க, வாய் 2ஆம் பாவம், வயிறு எது 6ஆம் பாவம், தெரியுதுங்களா, ஒன்றோட ஒன்று ரிலேட்டட் இருக்கு. வாயில சாப்பிட்ற உடம்பு நேரம் எங்கே வருது, 6ஆம் பாவத்துக்கு தான் வருது, 10ஆம் பாவம் வயிற்றுக்கு தான் வருது. அதுக்கடுத்து எங்கே போகுது, 6ஆம் பாவம் வயிறு, 10ஆம் பாவம் என்ன சொல்றோம், ஜீரண மண்டலம். உணவு இறப்பையில உள்ள போனவொடனே என்னங்க ஆகுது, அது கூழாக்கி நிறைய இருக்கு. அடுத்து உள்ள கல்லீரல் என்ன செய்யுது, குளுக்கோசினை கிளைக்கோசினை மாற்றி கிளைக்கோசினை குளுக்கோசினை பார்க்கறது, அமிலத்தன்மையாக இருந்தால் என்ன செய்யறோம், கணையம் பித்தப்பைக்கெல்லாம் அனுப்பிச்சு அதுவும் எனர்ஜியா மாத்திரை வேலையை பார்க்குது. இப்படி ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்து, உடம்புல இருக்கக்கூடிய வேலைகளை செய்யுது. 10ஆம் பாவங்கிறது ஜீரண மண்டலம். ஒன்றோடு ஒன்று ஒரு ரிலேட்டட் இருக்கு. 2ஆம் பாவம் வாயாக இருந்தாலும் அதில் செலுத்தக்கூடிய உணவு, 2ஆம் பாவம் மூக்காக இருந்தாலும் அதில் உள்ள இருக்கக்கூடிய காற்று, உடல் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதிக்கு தேவையான விஷயங்களை கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மூச்சு விடும்பொழுது பாருங்க, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்க முடியுமா, முடியாது. அது எந்த பகுதியெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுக்கும்போது பார்க்கலாம். ஃபுல்லாக எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, உடல் உறுப்புகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதற்கும் ஜோதிடத்துக்கு என்ன, எப்படி நீங்கள் வந்து ஒரு நோயை கண்டுபிடிக்கலாம், அந்த நோய்க்கு எப்படி நீங்கள் ரெமெடி கொடுக்கலாம், அதற்கான தீர்வுகள் எந்த மூலிகை மூலம் கொடுக்கலாங்கிறதெல்லாம் நம்ம போக போக படிக்கலாம்.